அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல. தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நாப்பில் திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் சென்று நினச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம். கட்ட 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 பேச்சு துணைக்கு நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது இது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் என் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு அனுப்பான். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ குமாபதிக்குன்னா பெரிய தடி விட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார். அதான் சார் வினோத சித்தம். ஓ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார். வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி பிரபாவம் மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு. ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்க்குறேன். எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குறேன். எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யார் ஒன்று பெற்றுட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பிறண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள்.
திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது, அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா முந்தா நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ இந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும். ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அடையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமத்தி ஆசை இருக்குமா போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு. அண்ணே இனிமேல் புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன். தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா, டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன் இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி கொடுங்க, ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பாருங்க உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை, ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம், ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. எனக்கு அன்பு தம்பி சமத்திற்கு நீங்கள் 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி பிள்ளை ஓடி உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோ தான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது, அங்கே பேச போகிறோம், சேனல்னால் விடாது. அதனால் யாராவது இப்போ விட்டுருந்தா பண்ணிக்கப்பா ஃபோன் போட்டு அழுகாதீங்களா, மகிழ்ச்சி.
அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்கா? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஸ்ஸில், ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் எடுத்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்கிறது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.